வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய மூத்த குடிமக்கள், சுருக்கமாக சொல்ல நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் அந்த 60 வயதுலையுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பழங்கள் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பங்கு கொள்ளுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சொல்ல முடியாது. 200% நமக்கு உடலுக்கு பங்கு கொள்ளுது பழங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் வயதானவர்கள் டே டு டே லைஃப்பில் தினமும் ஒரு பழங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக அந்த 60 வயதுலையுமே அவங்களால வாழ முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஆலோசனை, மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணலாம்னா ஒரு சில பழங்களை எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த மருத்துவரினுடைய ஆலோசனைப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டுமே குறைந்த சர்க்கரை இருக்கக்கூடிய பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். சிட்ரஸ் பழங்கள் எல்லாம் சில மருந்துகள் உட்கொள்பவர்கள் தவிர்க்க வேண்டும். எப்போதுமே நீங்க பழங்களை எடுத்துக்கிறீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட ஜூஸாக குடிக்கிறத விட முழு பழமாக அப்படியே அதை கடித்து உண்பதுதான் நமக்கு நல்லது. ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களால் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம். அப்போதுமே அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்காம அப்படியே நீங்கள் குடிக்கும்போது அது உங்களுடைய உடலுக்கு நல்லது கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான பழங்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய் பழம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை அப்படியே சாப்பிடும் போது, நெல்லிக்காய் அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நீர் சத்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ விட்டமின் சி கிடைக்கிறதால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி 60 வயதுக்கு அப்புறம் அந்த ஈஸியாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய நோய்கள் உங்களுக்கு எதுவுமே வராது. அந்த நோய்கள் நீங்கள் விடுபட்டு விடலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய் பழம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கூடுமான வரைக்கும் அப்படியே ஆரஞ்சு பழங்களையும் நெல்லிக்காயையும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களால் அப்படி சாப்பிட முடியாது அப்படின்னா சர்க்கரை சேர்க்காம நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். நெல்லிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நலம் பெறுவீங்க. எந்த நோயுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் ஆப்பிள் பழங்களை தினமும் ஒரு ஆப்பிள் அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. ஏன்னா ஆப்பிள் பழங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது, நீர் சத்து இருக்குது. இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களுக்கு செரிமான மண்டலம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க அந்த 60 வயதில் அவங்களுடைய செரிமான மண்டலம் வீக்காக தான் செயல்படும். நாம் அந்த 60 வயதிலுமே நீர் சத்து, நார் சத்து உள்ளிட்ட நமக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக்கலாம். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும், கடுமையான மலச்சிக்கலும், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு, குடல் ஆரோக்கியத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தினமும் வயதானவர்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஒரு ஆப்பிள் ஒரு மருத்துவருக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பிள் சாப்பிட்டா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மருத்துவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வீக்காக இருக்க மாட்டோம், ஆரோக்கியமாக இருப்போம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதை கியூர் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்பிள் பழம் சாப்பிடணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் வாழைப்பழத்தையுமே அவங்க எடுத்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வாழைப்பழங்களை சாப்பிட்டாங்கன்னா செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் தாண்டி வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்தெல்லாம் இருக்கிறதால இது 60 வயதிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளம், அதாவது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை நமக்கு தளர்த்துவதற்கு, அந்த ரத்த அழுத்த பிரச்சனைகள் விடுபட வைக்கிறதுக்கு, தசைப்பிடிப்பை கியூர் பண்ணுறதுக்கு மெக்னீசியம் சத்து கொடுத்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இறுக்கங்கள் தென்படுறது தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காது. இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற இந்த மாதிரி அபாயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதை கியூர் பண்ணணும்னா அந்த நரம்பில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு பொட்டாசியம் சத்து வேணும். அது வாழைப்பழங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பேன் வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம், இது மாதிரி மலை வாழைப்பழம், இது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரத்த அழுத்தம் இருக்காது, தசைப்பிடிப்பு இருக்காது, மெக்னீசியம், பொட்டாசியம் சத்து கிடைக்கப்பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. செரிமானத்தையுமே நீங்கள் நல்லா பராமரித்துக் கொள்ளலாம்.
பெரி வகை பழங்களை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த ப்ளூபெரி பழங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவு ஆற்றலை மேம்பட வைக்கும். ஏன்னா இதில் வந்து விட்டமின் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. அப்போது 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களுக்கு மறதி ஏற்படுமான்னு கேட்டினால் மறதி அனைவருக்குமே இயல்பான ஒன்று தான். ஆனால் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிகமாகவே மறதி பிரச்சனை இருக்கும். அதை நம்ம வந்து முழுமையாக மறதி நீக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி நினைவு ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா ப்ளூபெரி பழங்களை அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டங்களை பாய வச்சு மூளை செல்களை புதுப்பிக்க வைக்கும் போது பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி ஞாபக மறதி சார்ந்த நோய்கள் அது அவங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. மறதி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும், அதிகமாக அவங்களுக்கு இருக்காது, கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த 60 வயதுலையுமே மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பெரி பழங்கள் வந்து கொடுக்கலாம். ப்ளூபெரி, ராஸ்பெரி இந்த மாதிரி நிறைய பழங்களை கொடுக்கலாம். பப்பாளி பழங்களை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா தினமும் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ பப்பாளி பழம் வந்து எந்த அளவில் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 100 கிராம்லேருந்து 120 கிராம் அளவுக்கு பப்பாளி பழங்களை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம். இது அவங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அளித்து ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்திற்கு வந்து செலுத்துது. இதனால் இதயம் வந்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு நலமாக இருக்கும். அப்போ பப்பாளி இலை சாறு ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கணும்னா அதாவது ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பப்பாளி வந்து சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உணவுகள் காலை உணவோ மதிய உணவோ சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழத்தை சாப்பிட்ருங்க. இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் பப்பாளி பழம் சாப்பிடணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பப்பாளி பழம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து கொய்யா பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம், மாதுளம் பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதுளம், கொய்யா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ல இருந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், விட்டமின் சி நார்சத்து உங்களுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு விட்டமின் சி நார்சத்துக்கள் செரிமானத்தையும் மேம்படுத்தும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழங்கள்லேயே அதிகமான உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழம் எதுனா கொய்யா பழம் தான். அப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த 60 வயதிலுமே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதாவது கரெக்டான லெவலில் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. எந்த நோயுமே அவங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு மாதுளம் பழமுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீரிழிவு நோயாளிகள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு குறைந்திருக்கக்கூடிய பழங்கள் ஆரஞ்சு, பேரிக்காய், பிளம்ஸ் பழம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றதால இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டீங்கன்னா பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் மருந்து ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்கள் வந்து மருந்துகளை வந்து உட்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிடாமல் தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஏதாவது செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா பழங்களை வந்து ஸ்மூத்தி அல்லது கூழாக சாப்பிட்றது எளிது. ஜூஸ் குடிப்பதை காட்டிலுமே முழு பழம் தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். ஜூஸை விடவும் நீங்கள் கூழாக்கி அதை வந்து எடுத்துக்கலாம், ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்லாம். தினமும் 2லிருந்து 4 முறை பழங்களை வந்து நீங்கள் உணவுகளை சேர்க்கலாம். அதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு குறிப்புன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழங்களை சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் ஒரு டைமே பழங்களை சாப்பிடலாம். பழங்களை வந்து உணவினுடைய பகுதியாக சேர்த்துக்கொள்ளுங்க. முழு உணவாக மாற்றாமல் நீங்கள் வந்து அதை ஒரு மற்ற உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு இதாக எடுத்துக்கோங்க. பழச்சாறு பசியை போக்கும், பழங்கள் பசியை போக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உடல்நலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பழங்களை சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பழங்களை சாப்பிட்றது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பழங்களையே உணவுகளாக வைத்துக் கொள்ளாதீங்க. இப்போ பழங்கள் எடுத்துக்கொண்டு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் நலமோடு வாழக்கூடியதற்கான வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.